இமேஜினேஷனை வளர்க்கறதுக்காக நான் ஒரு விஷயத்த செய்யறேன். நீங்க உங்க மனசுல ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமராவை ஆன் பண்ணுங்க. இருக்குதானே கேமரா? வச்சிருக்கீங்களா? பல நாட்களா அது வேலை செய்யாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? எவனோ ஒருத்தன் படம் காட்டுறான், அதை பார்த்துடுறோம். நாமளா கிரியேட் பண்ணி பார்க்கிற புக்கு வாசிச்சா அந்த கிரியேஷன் வரோங்க. காலையில் சூரியன் உதித்ததுன்னு சொல்லி வாசிச்சோம்னா மைண்ட்ல சூரியன் உதிக்கும். ஏற்கனவே உதிக்கிற மாதிரி காட்டிட்டானா எங்கிருந்து உதிக்கும்? இதுதான் காட்சி ஊடகங்கள் செய்த பிழை. நான் இப்ப வார்த்தைகளில் சொல்லுகிறேன், நீங்க கொஞ்சம் காட்சி அப்படியே படுத்துங்க. அதற்குள் ஒரு சின்ன சிந்தனையை தூவுகிறேன். இந்த வருஷம் 15 வருஷம் இல்லைங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி பல 100 ஆண்டுகள் தாண்டக்கூடிய அளவிற்கு வேல்யூ பேஸ்டா இருக்கு. அடி ரொம்ப அழகா இருக்கு, கட்டமைப்பு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இதற்குள்ளாக நின்று நாமும் சேர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னார். நான் குறிப்பா ஒரு வார்த்தையை போடுறேன், ரொம்ப ஷார்ப்பா பேசிட்டு இருக்கிறேன். நான் பல மீட்டிங்ல பேசுற மாதிரி எளிமையா நான் பேசலங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்த லேயர்ல இருக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்ந்துகிட்டே இருக்கணும். நான் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர், சோசியல் சர்வீஸ்க்கு கொண்டு போய் பிள்ளைய விடும் பொழுது ஒரே வார்த்தையை தான் சொல்லுவேன், நீ சர்வீஸ் பண்ணி இந்த சொசைட்டி எல்லாம் மாத்திர முடியாது. பின்ன ஏன் என்ன சர்வீஸ் பண்ண அனுப்புறீங்க? ஏன் சர்வீஸ் பண்ண அனுப்புறேன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சர்வீஸ். அந்த சர்வீஸ் மைண்ட் உனக்கு வர்றது மூலமாக உன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்ல, அதுக்காகத்தான் உன்னை சோசியல் சர்வீஸ் பண்ண சொல்றேனே தவிர சோசியல் சர்வீஸ் பண்ண வைக்கிறது என்பது என் நோக்கம் அல்ல. அந்த மைண்ட் வர்றது அறம் செய்ய விரும்புதல் மைண்ட்ல வரணும். நான் இப்ப மைண்ட்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். கேமரா ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி 2-3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் போயிடுவேன். மைண்டை ஓபன் பண்ணுங்க, ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், சுத்தி 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே அவன் கொஞ்சம் நெடுன்னு இருக்கான், பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். ஏதோ பேசிட்டு இருக்கிறான், அடுத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அடுத்தவர்களும் பேசுறாங்க, இவரும் கேட்கிறார். இந்த சூழல்ல இருக்கும்போது ஒருத்தன் வரான், வேகமா கடன்னு ஒருத்தன் உள்ள நுழைறான், அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சி வேகமா அவன் கத்துறான். என்ன சொல்லி கத்துறான் தெரியுமா? யார்ரா இங்க புத்தன்? இதான் அவன் சொன்னது. மரியாதையே இல்லாம அவன் சொல்றான், யார்ரா இங்க புத்தன்? புத்தன் யார்ரா? யார்ரா புத்தன் அப்படின்னு உடனே எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. அப்போ இந்த நெடுன்னு உட்கார்ந்து இருந்தால ஒரு ஆளு, அவன் எழுந்து சொன்னான், நான் தான் புத்தன். என்ன? எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். யார் இங்க வந்து ஸ்டேஜ்ல நமக்கு அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரை சொல்றதுக்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதான்றதை நான் ரொம்ப கவனமா பார்ப்பேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பார்ப்பேன். புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? புத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 9th ஸ்டாண்டர்ட்ல வாசிச்சேன். அந்த 14 இயர்ஸ்ல எனக்கு மைண்ட்ல புத்தன் வந்து உட்கார்ந்துட்டான். எனக்கு அவனை டீச்சரா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். why புத்தன் இஸ் a டீச்சர் அப்படின்னா, புத்தன் சொல்றான், புத்தன் காட்டிய வழியில், ரொம்ப கவனமா சொல்றேன் இந்த வார்த்தையை, தமிழ் தெரியும் தானே எல்லாருக்கும். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து தடுத்தால். உனக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டேன், அந்த வார்த்தையை நீ நடைமுறைப்படுத்த தொடங்கும் போது நானே வந்து நிறுத்தி அதை வேணான்னு சொல்றேன். புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்றால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இதுதான் புத்தனுடைய டீச்சிங். தான் என்ன சொல்லுகிறோமோ அந்த சொல் தன்னை விட மிக முக்கியமானது என்று நினைத்தான் புத்தன். புத்தனுடைய இன்னொரு வார்த்தை சொல்ற, அது இந்த கன்சனுக்கும் பொருந்தும், இந்த கம்பெனிக்கும் பொருந்தும். புத்தம் சரணம் கச்சாமி, அடுத்து சங்கம் சரணம் கச்சாமி, அடுத்து தம்மம் சரணம் கச்சாமி. 3 சொல்றான் பாருங்க. இந்த 3த்துல இருக்கக்கூடிய அற்புதமான லிங்க் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நாம சேர்றோம் சொன்னா தனி மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வருவோம். புத்தன் சரணம் கச்சாமி. ஒருவேளை
அந்த புத்தன் தான் சார்ந்திருக்கக்கூடிய கன்சனுக்கு விட்டு வெளியில போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மனிதனுக்காக வெளியில போகாம அந்த கன்சனுக்குள்ளேயே நிக்கணுங்கிறதுனால தான் அடுத்தது வந்தான், புத்தன் போனாலும் சங்கம் சரணம் கச்சாமி, அந்த கன்சன் கிட்ட நில்லு. ஒருவேளை அந்த சங்கம் தான் கொண்ட கொள்கை விட்டு மாறி போனால் சங்கத்தை விட்டு வெளியேறி அந்த கொள்கைக்குள் நில் என்றுதான் சங்கத்தை விட்டு தம்மம் சரணம் கச்சாமி என்று சொன்னவன் புத்தன். நம்ம எல்லாருக்குமே பொருந்தோங்க. நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால், இந்த 15 வருஷமா ஒரே கன்சர்ன்ல நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க, எல்லாரையும் எழுந்து நிக்க சொல்லுச்சு அந்த அம்மா. எழுந்து நின்று கை தட்டுங்க. ஏன்னா 15 வருஷம் ஒரே கன்சர்ன்ல நிறுவனர்களை விடுத்து வேலை செய்வது என்பது ரொம்ப கஷ்டங்க. அப்படி வேலை செய்வதற்கான தகுதி என்பது எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை நான் சொன்னேன். எழுந்திருச்சு நின்று புத்தன் சொன்னான், நான் தான் புத்தன். என்ன வந்தவன் என்ன செய்தான்? காரி துப்பிட்டாங்க, முகத்துல துப்பிட்டான். இப்ப நாம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை இப்படி எரிச்சல் படுத்தினா நம்ம என்னங்க செய்வோம்? அதுவும் யூத், எங்கிருந்து தான் வச்சிருக்கிறீங்களோ அந்த கோபத்தை, எப்படி பீறிட்டு கிளம்புது இல்ல அந்த கோபம். ஒருத்தன் காலையில வாக்கிங்க்கு போறாங்க நாயோட, ஒருத்தன் கேட்டான், நாயோட வாக்கிங்கா சார்? நாயோட வாக்கிங் போனவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? உங்ககிட்டயா சார் கேட்டேன்? நாய்கிட்ட தானே கேட்டேன். முடிஞ்சுதா? சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் நம்மளை கடிக்கும். பார்த்திருக்கீங்களா? யாராவது நம்முடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி பிரிக் பண்ணிட்டோம்னா எப்படி பஸ்ட் ஆகிறோம்? நாம எப்படி பஸ்ட் ஆகிறோம்? ஒரு நிறுவனத்திற்குள் நின்று வேலை செய்கின்றவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு ஞானிக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஞானம் இல்லாமல் ஒரே கன்சர்ன்ல நிறைய நாள் இருக்க முடியாது. நான் சில விஷயங்களை அப்படி உங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த திரையை அப்படி விலக்கி விடுறேன். உட்கார்ந்துட்டு இருக்கிற புத்தன் எழுந்து நிற்கிறான். வந்தவன் யார் புத்தன் என்று கேட்டான். கேட்டவுடன் நான் தான் புத்தன் என்று சொன்னான் புத்தன். உடனே வாயிலிருந்து எச்சில் முகத்துல வந்துருச்சுங்க, துப்பிட்டான். இப்ப நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம புத்தன் என்னென்னமோ பண்ணியிருப்போம். புத்தன் என்ன தெரியுமா பண்ணா? தொடச்சிட்டு, இதாங்க செய்தி. யூத் இருக்குல்ல, இங்க 60 கழிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் வந்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப நல்லா. நாளைக்கு நீங்க இப்படி ஒரு பெரிய நிறுவனம் நடத்த, அந்த நிறுவனத்துல இங்க நான் பேசின தொகையை விட டபுள் மடங்கு பேசி உங்க நிறுவனத்தினுடைய 20-25வது ஆண்டு விழாவுக்கு நான் வந்து பேசுவேன். இந்த தெளிவு இருந்தால் நிறுவனத்தை நடத்தலாம். என்ன சொன்னான் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட்? அவன் கேக்குறாங்க, வாட் நெக்ஸ்ட்? உடனே இல்ல, அவன் வந்தவன் நம்ம ஆள் இல்ல, மறுபடியும் துப்புறதுக்கு வரான். உடனே ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தன் எழுந்திருச்சு அவனை அடிக்க போறான். காட்சி, அடிக்க போறான்.